வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்னஞ்சிறு கிளியோட புது எபிசோட். மைடிய தங்கங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நல்ல எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம வழக்கமா பண்ற டங் ட்விஸ்டர்லயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, லாஸ்ட் எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அருணகிரிநாதரோட பாடல ஒரு வரியும் ஒரு எபிசோட்ல நம்ம பார்ப்போன்னு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம 2வது வரியை தான் கத்துக்க போறோம். ரொம்ப கஷ்டம், பட் நம்ம சொல்லி பார்த்தா செம்ம ஈஸியா வந்துடும். திதத்தத்த தித்த திரித்தித்த தேதுத்து தித்திதத்தா. திதத்தத்த தித்த திரித்தித்த தேதுத்து தித்திதத்தா. திதத்தத்த தித்த திரித்தித்த தேதுத்து தித்திதத்தா. சொல்லி பாருங்க. பட் இதை நீங்க எல்லாரோட சொல்லி காமிச்சிங்கன்னா செம்ம கூலா இருக்கும் குட்டீஸ். ட்ரை பண்ணி பாருங்க. சின்னஞ்சிறு கிளியே. ஓகே சல குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் செக்மெண்ட் சுரம் கற்றல். இதுல இன்னைக்கு நம்ம காவடி சிந்துங்கிற செம்மையான பாடல் தான் நம்ம பாட கத்துக்க போறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க சமய ஐஸ்வர்யா அவர்கள். வாங்க போய் பாட்டு கத்துட்டு வந்துடலாம். சுரம் கற்றல். சுரம் கற்றல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமய ஐஸ்வர்யா. ஹாய் குட்டீஸ். ஹாய் அக்கா. போன தடவை நம்ம கீதம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம காவடி சிந்து பார்க்க போகிறோம் தமிழில். இதை எழுதினது யாருன்னா ஊத்துக்காடு வெங்கடகவி. சொல்லுங்க பார்ப்போம். ஊத்துக்காடு வெங்கடகவி. பாடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? சா பா சா. குட், சூப்பர். சா சா பா பா சா சா பா பா சா சா. பாடலாமா? ஓகே அக்கா. சரி, ஓகே. கண்ணன் வருகின்ற நேரம், கண்ணன் வருகின்ற நேரம், கரையோரம் கரையோரம் தென்றல் தென்றல் கண்டு கொழித்தது பாரும் கண்டு கொழித்தது பாரும். பாரும். கானத்திடை கானத்திடை மௌனக்குயில் மௌனக்குயில் ஓசை கிணையான மோசை கிணையான தரமான குழலிசை கேளும். தரமான இசையும் போன ஆவியெல்லாம் கூட மீளும். போன ஆவியெல்லாம் கூட மேலும் கானத்திடை மௌனக்குயில் கானத்திடை மௌனக்குயில் ஓசை கிணையான ஓசை கிணையான தரமான குழலிசை தரமான குலிசை கேளும். கேளும். போன ஆவியெல்லாம் கூட மீளும். போன ஆவியெல்லாம் கூட மேலும் போன ஆவியெல்லாம் கூட மீளும். போன ஆவியெல்லாம் கூட மேலும் சல சல நமிட்டோடும் சல சல நமிட்டோடும் நதி பாடும் நதி பாடும் வனம் தங்கி தங்கி சுழன்றாடும். வங்கி தங்கி சுழலாடும். சூப்பர். இன்னைக்கு இந்த பாட்டு முடிஞ்சது. ஓகேவா? ஓகே அக்கா. சாப்பா சாப்பாடலாமா? சா சா பா பா சா சா. ஓகே, அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை. பாய் அக்கா. சூப்பர் குட்டீஸ், எல்லாம் செம்மையா பாட கத்துக்கிட்டீங்க போல இருக்கே. இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த செக்மெண்ட் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு செக்மெண்ட், கதை கிளி. இதுல இன்னைக்கு ரொம்ப ஜாலியான ஃபன்னான கதையை தான் கேட்டு நம்ம எல்லாருமே ரசிக்க போறோம். இதை நமக்கு சொல்றதுக்காக வராங்க அம்புஜவல்லி நாகராஜன் அவர்கள். வாங்க போய் கதையை கேட்டு ரசிக்கலாம்.
கதைக்கிளி. இன்னைக்கான கதைக்களி நிகழ்வுல நாம கேட்க போற கதை ஒரு அக்பர் பீர்பால் கதை. கேட்கலாமா? கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா. அக்பர் ஒரு புகழ்பெற்ற அரசர். அவருடைய அரசவையில பீர்பால் ரொம்ப புத்திசாலியான ஒரு மந்திரி. இந்த அக்பருக்கு விதவிதமான சந்தேகம்லாம் வரும். அவருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் பீர்பால் இப்படி தீர்த்து வச்சிருவார். ஒரு நாள் அக்பர் கேட்டார், எனக்கு இந்த ஊர்ல எவ்வளோ காக்கா இருக்குன்னு தெரியணும். பீர்பால் கண்டுபிடிச்சு சொன்னார். ஒரு நாள் அக்பரோட மோதிரம் தொலைஞ்சு போச்சு. பீர்பால் கண்டுபிடிச்சு சொன்னாரு. ஒரு நாள் அக்பருக்கு தன்னோட முன்னோர்களை பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. அதையும் பீர்பால் தீர்த்து வச்சார். இந்த மாதிரி அக்பருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் பீர்பால் தீர்த்து வச்சிருவார். ஒரு நாள் அரசவையில அக்பர் எல்லா மந்திரிகளையும் பார்த்தார். நீங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. மந்திரிகள்லாம் சிரிச்சாங்க. ஆமா, ஆனா எனக்கு புத்திசாலிகளா பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. எனக்கு அறிவில்லாதவங்களை பார்க்கணும். இது என்னது? எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள 6000 அறிவில்லாதவங்களை பார்க்கணும். மந்திரிகள்லாம் ஒருத்தர் பார்த்துட்டாங்க. அது என்னது? பீர்பால் எந்திரிச்சாரு. அரசரே, இங்க பாருங்க, நம்ம நாட்டுல எல்லாரும் புத்திசாலிங்க. இதுல 6000 அறிவில்லாதவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? சரி, ஒரு 600 பேரு ரொம்ப கஷ்டம். சரி, ஒரு 60 பேரு முடியாதுங்க அரசரே. சரி, ஒரு 16 பேரு முடியாதுங்க. சரி, ஒரு 6 பேரு, அதுக்கு மேல குறைக்க முடியாது. பீர்பால் சொன்னார், சரி, சாயந்தரம் 6 மணிக்குள்ள நான் 6 பேர் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். கிளம்பிட்டாரு பீர்பால். எப்படி? தின் தக்க தின் தக்க தின் தக்கா. இங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் வாங்க. தின் தக்க தின் தக்க தின் தக்கா, தின் தக்க தின் தக்க தின் தக்கா, தின் தக்க தின் தக்க தின் தக்கா, தின் தக்க தின் தக்க தின் தக்கா. அப்படி தேடி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு எரும மாடு. அந்த எரும மாடு மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் தலை மேல புல்லு கட்டு வச்சிட்டு இருந்தார். பீர்பாலுக்கு புரியவே இல்லை. போய் கேட்டாரு, ஏங்க, ஏன் இந்த எரும மாட்டு மேல நீங்க உட்கார்ந்து உங்க தலை மேல புல்லு கட்டு வச்சிருக்கீங்க? அந்த புல்லு கட்டு அந்த எரும மாட்டு மேலேயே வைக்கலாம்ல. கோவம் வந்துருச்சு அவருக்கு. யார பார்த்து எரும மாடுன்னு சொன்னீங்க? அது என் செம்பகம். ஏன் செம்பகம், என் குழந்த மாதிரி. செம்பகமே செம்பகமே. நான் அது மேல உட்கார்ந்துருக்கிறதே அதுக்கு பாரம். இன்னும் அந்த புல்லு கட்டி அது மேல வச்சா பாவம் இல்ல என் செம்பகம். அதனாலதான் நான் மட்டும் அது மேல உட்காந்துட்டு புல்லு கட்டை என் தலை மேல வச்சிருக்கேன். பீர்பாலுக்கு உடனே தெரிஞ்சிடுச்சா, நமக்கு ஆளு கிடைச்சாச்சு. அட, நீங்க என்ன பண்ணுங்க, சாயந்தரம் 6 மணிக்கு அரசவைக்கு வாங்க, ராஜா ரொம்ப சந்தோஷப்படுவார். சரி சரி, வரேன் வரேன். கிளம்பிட்டாரு பீர்பால் அடுத்த ஆளை தேடி. எப்படி? தின் தக்க தின் தக்க தின் தக்கா, தின் தக்க தின் தக்க தின் தக்கா, தின் தக்க தின் தக்க தின் தக்கா, தின் தக்க தின் தக்க தின் தக்கா. போனா அங்க ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. இன்னைக்கு குடிச்சிருவேன், இன்னைக்கு குடிச்சிருவேன், இன்னைக்கு குடிச்சிருவேன். பீர்பாலுக்கு ஒண்ணுமே புரியல. முன்னால பார்த்தா யாரையுமே காணோம். யார போய் இவர் பிடிக்கிறாரு? அட, இருங்க 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 இருங்க, நான் பிடிச்சிருவேன் பிடிச்சிருவேன் பிடிச்சி போங்க. இன்னைக்கும் நான் விட்டுட்டேன். யாரப்பா பிடிக்க போற? அங்க யாரையுமே காணமே. தினம் நான் சாமி கிட்ட வேண்டிக்குவேன். ஆனா என்னோட பிரார்த்தனை எல்லாம் அந்த கடவுளுக்கு கேக்குதா இல்லையானே எனக்கு தெரியல. சரி, இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை சொல்லிட்டு நம்ம ஓடி போய் பார்ப்போம், எவ்வளவு தூரம் நம்ம குரல் கேக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஓடினேன். இன்னைக்கும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. பீர்பாலுக்கு உடனே என்ன தோணுச்சு? 2வது ஆளு நமக்கு கிடைச்சாச்சு. ஆஹா, நீங்க ரொம்ப புத்திசாலி. நீங்க என்ன பண்ணுங்க, சாயந்தரம் அரசவைக்கு வாங்க, ராஜா உங்களுக்கு தேவையான சன்மானம் கொடுப்பேன். அப்படியா? சரி, நான் வரேன் சொல்லிட்டாரு இவரு. திருப்பியும் பீர்பால் போனாரு. எப்படி போனாரு? தின் தக்க தின் தக்க தின் தக்கா, தின் தக்க தின் தக்க தின் தக்கா, தின் தக்க தின் தக்க தின் தக்கா. போனா அங்க ஒருத்தன் இப்படி கை வச்சுட்டு இருந்தான். எல்லாரும் இப்படி கை வச்சுக்கோங்க பார்க்கலாம். இப்படி வச்சுட்டு இருந்தான். அவன் மூக்கு மேல ஒரு ஈ உட்கார்ந்துருக்கு.
எல்லாரும் மூக்கு மேல ஈ இருந்தா எப்படி பண்ணுவீங்க? எல்லாரும் பண்ணுங்க பார்க்கலாம். பீர்பால் போனாரு. ஏன்பா அந்த கையை வச்சு அந்த ஈயை தான் துரத்துறது, ஏன் அந்த கையை அப்படியே வச்சுட்டு இருக்க? ஓ, என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா இவ்வளோ பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வர சொல்லி. நான் கையை எடுத்து ஈ பறந்து போச்சு. நான் இந்த கையை நகர்த்துனேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய பூசணிக்காய் வாங்கணும்னு மறந்து போயிடும். அதனால்தான் நான் இப்படியே கை வச்சிட்டு இருக்கேன். பீர்பாலுக்கு உடனே என்ன தோணுச்சு? ஆஹா, 3வது ஆளு கிடைச்சாச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு அரசவைக்கு வாங்க, உங்களுக்கு அரசர் எவ்வளோ பூசணிக்காய் வேணுமோ கொடுப்பாரு. அப்படியா? சரி, நான் வரேன். கிளம்பிட்டாரு பீர்பால். எப்படி? போனா அங்க ஒரு பாட்டி கத்திட்டு இருந்தாங்க. என்ன கொல்றானே, என்ன கொல்றானே, என்ன கொல்றானே, என்ன கொல்றானே. பக்கத்துல அவங்க பேரன் ஒரு பானை நிறைய பச்சை தண்ணியை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தான். பீர்பால் போனாரு. என்னப்பா நடக்குதுங்க? என்ன காப்பாத்துங்க, இவன் எனக்கு ஜுரம், இவன் என் மேல பச்சை தண்ணிய கொட்ட போறா. பீர்பால் கேட்டாரு, ஏன்பா அவங்களுக்கு ஜுரங்கிறாங்க, நீ வந்து பச்சை தண்ணியை கொட்டுறேங்கிற? இருங்க, போன வாரம் ஒரு இரும்பு கம்பி பழுக்க காய்ச்சி வச்சிருந்தேன், சூடா இருந்துச்சு. அது மேல தண்ணியை கொட்டினோன்னு என்னாச்சு? ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்ப என் பாட்டிக்கு உடம்பு சூடா இருக்குல்ல, தண்ணியை கொட்டினா அவங்களும் ஜில்லுன்னு ஆயிடுவாங்கல்ல. உடனே பீர்பாலுக்கு என்ன புரிஞ்சது? 4வது ஆளு கிடைச்சாச்சு. நீ கவலைப்படாதப்ப உன் பாட்டியை பத்தி நான் ஏற்பாடு பண்றேன். நீ என் கூட வாயேன், அரசவை கூட்டிட்டு போறேன். ராஜா ரொம்ப சந்தோஷப்படுவார் உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா. அப்படியா? சரி வரேன். அதுக்குள்ள நேரமும் ஆயிடுச்சு. பீர்பால் வேக வேகமா கூட்டிட்டு போனார். எப்படி போனாரு? வந்துட்டாரு அரசவைக்கு. அரசர் காத்துட்டு இருந்தார். என்ன பீர்பால், 6 பேரை கூட்டிட்டு வந்துட்டியா? ஆமா அரசரே. அதுக்குள்ள மத்தவங்களும் வந்துட்டாங்க. பீர்பால் சொன்னாரு, இவரு இந்த எரும மாட்டு மேல தான் உக்காந்துட்டு தலை மேல புல்லுக்கட்டு வச்சுட்டு இருந்தாரு. ஏன்னா புல்லுக்கட்டை எரும மாட்டு மேல வச்சா எரும மாட்டுக்கு ரொம்ப வலிக்குமா. சரி, அடுத்த ஆளு. இவரு தன்னோட குரல் எவ்வளவு தூரம் கேக்குதுன்னு பார்க்க அந்த குரலை துரத்திக்கிட்டே ஓடுனாரு. சரி, அடுத்தது. இவரு கைய நகத்துனா எவ்வளோ பெரிய பூசணிக்கான்னு மறந்து போயிரும்னு கையை இப்படியே வச்சுட்டு இருந்தாரு. அற்புதம் பீர்பால், அற்புதம் அற்புதம். அப்புறம் இவரு அவங்க பாட்டியோட ஜுரம் குறையறதுக்கு பச்சை தண்ணிய பாட்டி மேல ஊத்த காத்துட்டு இருந்து. அச்சோச்சோ, அற்புதம் பீர்பால், அற்புதம் அற்புதம். சரி, 4 பேர் இருக்காங்க, மீதி 2 பேர் எங்க? வெளியில இருக்காங்களா? பீர்பால் வந்தாரு. அரசரே, நம்ம நாட்டில் எவ்வளவோ முக்கியமான பிரச்சனைலாம் இருக்கும்போது 6 அறிவில்லாதவங்களை போய் கண்டுபிடிக்க சொல்லி நினைச்சு வச்சிங்க பாருங்க. நீங்க தான் அந்த 5வது ஆளு. என்ன பீர்பால், ரொம்ப தைரியமா பேசுற? சரி, இருக்கட்டும். அப்ப அந்த 6வது ஆள் யாரு? இது தெரியணுமா அரசரே? நீங்க சொல்ற வேலை ஒரு அறிவில்லாத வேலைன்னு தெரிஞ்சும் அந்த அறிவில்லாதவங்களை தேடி அறிவில்லாம போனேன் பாருங்க, நான் தான் அந்த 6வது ஆள். இதுக்கு மேல அக்பரால சிரிக்காம இருக்கவே முடியல. அற்புதம் பீர்பால், அற்புதம், எப்பயும் போல. ஆஹா ஆஹா. ஆனா பீர்பால், நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. நான் ஏன் உன்னை இவங்களை போய் தேடிட்டு வர சொன்னேன் தெரியுமா? என்னோட ராஜ்யத்துல அறிவில்லாதவங்களே இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இவனை கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னேன். இப்போ உன் வேலை என்ன தெரியுமா? இவங்க எல்லாரையும் புத்திசாலிகளா மாத்துறது. பீர்பால் சிரிச்சாரு. அரசரே, எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? உங்களோட ஒரு சந்தேகத்துக்கு பின்னாடியும் ஒரு அற்புதமான காரணம் இருக்கும். நான் செய்யறேன் அரசரே அப்படின்னு சொன்னாரு. பீர்பால் என்ன பண்ணாரு? அவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டியதை சொல்லி கொடுத்து அவங்களையும் அறிவாளிகளா மாத்தினாரு. அதோட இந்த
கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு. வெரி லவ்லி செல்லக்குட்டீஸ். நம்ம எல்லாருமே கதையை கேட்டு என்ஜாய் பண்ணி ரசிச்சிருப்போம்னு நம்புறேன். இப்போ உங்க எல்லாருக்கும் குவிஸ் ஃபார் த டே. கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் யார்? அண்ட் ஷி வாஸ் ஆல்சோ தி ஃபர்ஸ்ட் விமன் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் ராஜ்யசபா. ஸோ இது யாரு நீங்க யோசித்தே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட் ஆன அச்சமில்லை அச்சமில்லையில இன்னைக்கு கிக் பாக்ஸிங்ல ஒரு கூலான விஷயம் தான் நம்ம கத்துக்க போறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க டாக்டர் சி சுரேஷ் பாபு அவர்கள். இவர் தான் தமிழ்நாட்டினுடைய கிக் பாக்ஸிங் சங்கத்தின் பொதுச் செயலாளர். வாங்க இப்ப கிக் பாக்ஸிங் கத்துட்டு வந்துடலாம். அச்சமில்லை அச்சமில்லை. டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம கிக் பாக்ஸிங்கில் வந்து ஸ்பீட், கண்ட்ரோல், அகைன் கோஆர்டினேஷன், பேலன்சிங் பார்க்க போகிறோம். லைக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ இல்லை காம்படிஷன் பண்ணும்போதோ அகைன் வந்து நம்ம ஃபைட் பண்ணும்போது வந்து நமக்கு ஸ்பீட் வேணும், பேலன்சிங் வேணும், கோஆர்டினேஷன் வேணும், கண்ட்ரோலும் வேணும். ஸோ இந்த நாலுமே இருந்தால் தான் நம்மளால் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டில் வந்து நம்மளால் தொடர்ந்து வந்து ஃபைட் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து நம்மளோட ஆப்போனண்ட்டையுமே வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கு வந்து நம்ம கிக் பாக்ஸிங் விளையாட்டில் வந்து இந்த பேலன்சிங், ஸ்பீட், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனை வந்து நம்ம பிளேயர்ஸோட நம்ம பண்ண போகிறோம். ஓகே டீம், ஹிப்ரேஷன் ரைட் டுவர்ட்ஸ் ரைட், 5 counts, easy. Again left, easy. Side touch, 1 2 3 4 5. Again back off touch, 5 4 3 2 1. Knee rotation, easy. 5 4 3 2 1. Change 1 outer, 2 3 4 5. Position, leg raise, right to right, left to left, easy. Right 1 2 3 4 5. Easy. Side change, easy. 5 4 3 2 1. Back leg winding, outer winding, right 1 2 3 4 5. Change outer, easy. 5 4 3 2 1. Leg change, 1 2 3 4 5. Position, ready. Jumping jacks, 20 counts, ready. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Again position. ஸோ உங்களோட ஃபுட் பேலன்சிங்காக நம்ம கேமில் வந்து ஃபைட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? ஃபாஸ்ட் ஃபிட் பண்ண போகிறோம். ரெடியா? பொசிஷன், 15 seconds. ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ நம்ம அகைன் என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஜம்ப் பண்ண போகிறோம். கிளியர்? ஒரு ஜம்ப் பண்ணிட்டு ஸ்குவாட் பொசிஷனில் வந்து நம்ம டவுன் ஆக போகிறோம். கிளியர் ஆகுதா? ரெடி ரெடி ரெடி. 1 குட். ஸ்குவாட் பொசிஷன். 2 3 4 5 6 7 8 9 10. Easy. Position. Ready. Got position. 1 2
3, good. 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Relax. Single leg hop பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரைட் ஃபுட் பண்ண போறோம். ஸோ வித் த ஃபுட் பேலன்ஸ் பண்ணிட்டு லைக் 1, 2, கிளியர் ஆகுதா? 10 கவுண்ட்ஸ் ஈச் லெக் பண்ண போறோம். ரெடியா? பொசிஷன் ரெடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Easy. Leg change. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Easy. Relax. Easy. இப்போ நம்ம சேம் திங் தான். இப்போ சைட் ஃபுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரைட் டு ரைட் பண்ண போகிறோம். சரி, 1, 2, 3, கிளியர் ஆகுதா? ஸோ இப்போ ஃபுட் வந்து நம்ம ரைட் டு ரைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் முடிஞ்சோடனே லெஃப்ட் டு லெஃப்ட் பண்ணுவோம். 10 கவுண்ட்ஸ். ஈஸியா? ரெடி? பொசிஷன் ரெடி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Leg change. Easy. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Relax. Easy. Ready? Same both the legs together. So wide வைக்கும்போது ஸோ இந்த லெக் வந்து உங்களுக்கு இவ்வளோ இந்த கான்செப்ட் இந்த ஸ்டான்ஸ் வந்துடும். ஸோ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்? காஃப் மட்டும் ரைஸ் பண்ணி டவுன் பண்ண போகிறோம். கிளியர் ஆகுதா? ரெடியா? ஸ்குவாட் பொசிஷன் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்ல டவுன் டவுன் டவுன். நல்ல டவுன். 10 கவுண்ட்ஸ் பண்ணலாமா? ரெடி? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Easy? Position. Again. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ ஷோல்டர் மேலே ஹேண்ட் சைடு வச்சிட போகிறோம். கிளியர் ஆகுதா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த லெக்கை வந்து வி ஷேப்பில் வைக்க போகிறோம். கிளியர் ஆகுதா? ஸோ இந்த லெக்கை வி ஷேப்பில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்லோவாக வந்து காஃப் மசில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அகைன் ஸ்லோவாக டவுன் பண்ணுவோம். கிளியர் ஆகுதா? ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து நமக்கு ஃபுட் பேலன்சிங், அதுக்கடுத்து வந்து நமக்கு கம்ப்ளீட்லி வந்து இந்த ஆம்ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து நமக்கு நல்ல ஸ்ட்ராங் ஆகும். ரெடியா? ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் த ஷோல்டர்ஸ். லெக் வந்து உங்களோட வி ஷேப்பில் வச்சிங்க, ஃபுல் வி ஷேப்பில். ரெடி? நல்லா காஃப் ரைஸ் பண்ணுங்க. ரெடி? 1, குட். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, ரிலாக்ஸ். ஈஸி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? லெக் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒய்டு வச்சுட்டு கம்ப்ளீட்லி லெஃப்ட் புல் டவுன், ஸ்ட்ரெயிட் டவுன், அகைன் ரைட் டவுன். கிளியர் தான்? பண்ணலாமா? ரெடி? பொசிஷன். ஈஸி. லெஃப்ட் 1, மேக் இட் ஃபாஸ்ட். அகைன் மிடில் 2, அகைன் டு த சைட்ஸ் 3. ரெடி? 1, டவுன், ஃபுல் டவுன், ஃபுல் டவுன். 1, 2, make it fast. Down, 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 down po, down po. 3, full down po Satvika. 3, 4, 5. Easy. Relax. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அகைன் சேம் ஹேண்ட்ஸ் ஆன் த ஷோல்டர்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதே மாதிரி கம்ப்ளீட் ரைட் ஆப்போசிட் வி ஷேப்பில் போயிட்டு ஸோ நம்ம அதே மாதிரி 1, கிளியர் ஆகுதா? 2, same 10 counts. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10, 11, 12. ரிலாக்ஸ். ஸோ ஃபைனலி நம்ம இன்றைக்கி வந்து கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டில் வந்து நம்ம ஃபைட் பண்ணும்போதோ ட்ரைனிங் பண்ணும்போதோ அகைன் வந்து நம்ம காம்படிஷன் தயாராகிறதுக்காக வந்து நம்ம இன்றைக்கி கற்றுக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பேலன்சிங், ஸ்பீட், கோஆர்டினேஷன், கண்ட்ரோல். ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து பயிற்சி செய்யும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபைட்டில் வந்து எந்த ஒரு ட்ரபிளும் இருக்காது. தேங்க்யூ. வாவ் குட்டீஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஹேண்ட் கிராஃப்ட்ல இப்போ பண்ணுறது பார்த்தோம். ஆன்சர் என்ன குவிஸ்க்குன்னு யோசிச்சிங்களா? கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர், அனிமல் ஆக்டிவிஸ்ட், ராஜ்யசபாவோட ரெப்ரசன்டேட்டிவ், இட்ஸ் நன் அதர் தேன் ருக்மிணி தேவி அவர்கள். இந்த மாதிரி நிறைய புது விஷயங்கள் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி இன்னும் பல எக்ஸைட்டிங் விஷயங்களோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா ராஜசேகரன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பாய்.